என் வயித்துல வளர புள்ள மேல சத்தியமா சொல்றேன் மாமா, சத்திய கப்பல பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஐயோ, இது யாரோ சத்தியக்காக்கு பிடிக்காதவங்க வேணும்னே அவங்க மேல பழைய போடுறதுக்காக நாடகம் ஆடி இருக்காங்க. ஏய் பூமிகா, சும்மா இருக்கியா? உனக்கு என்ன தெரியும்? நாடகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. ஆமா மச்சான், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியுமே. சத்யக்கா அடுத்தவங்க நிழல கூட மிதிக்க கூடாதுன்னு புத்திமதி சொல்லுவாங்க. அவங்க எப்படி மச்சான் ஆளை வச்சு இந்த மாதிரி பாவக்காரியெல்லாம் பண்ணுவாங்க? போலீஸ் சும்மா எல்லாம் வந்து ஒருத்தரை கைது பண்ண மாட்டாங்க. சக்தி குடும்பத்துலதான் சதா பிரச்சனையாவே இருக்க. சக்தி அப்ப எஸ் பாண்டியனுக்கு துரோகம் பண்ணிருக்கான். அது அந்த பாண்டியன் சக்தி கிட்ட சொல்லியிருக்கான். பிரச்சனை வெளியில தெரிஞ்ச பெருசா போயிடும்னு சக்தி தான் திமிர காட்டியிருக்கா. அவ என்ன சாதாரண ஆளா என்ன? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தந்திரமா எதையுமே செய்யறவ தானே அவ. வசந்தா, நீ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சக்தி மேல குத்தம் சொல்ற. அப்பா, இப்ப நம்ம வீட்டுல எதுக்கு இந்த விவாதம்? சக்தி ஆச்சு, போலீஸ் ஆச்சு, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. அந்த குடும்பத்துல போய் நம்ம ரோஜாவை கட்டி கொடுத்துருமேனு தான் நானும் அம்மா வேதனைப்பட்டு இருக்கோம். இல்ல மதன், ரோஜாவுக்கு இதை விட கௌரவமான குடும்பம் கிடைக்காது. சக்தியை பத்தி நீயும் உன் அம்மாவும் சாகர வரைக்கும் தப்பு தப்பா தானே பேசிட்டு இருப்பீங்க. சரி, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் நான் சொல்ல வருது உனக்கு புரியலையா? மாமா வாங்க மாமா, சத்யக்கா வீட்டுக்கு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுட்டு வருவோம். ஏய், அதெல்லாம் அனாவசியமான விஷயம். இது எல்லாம் ரோஜா போன் பண்ணி சொல்லுவா. ஏய், ரோஜா சொல்றது இருக்கட்டும்டா. ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்ம போய் கேட்க வேண்டாமா? சம்பிரதாயமா? இது என்ன காது குத்தா கல்யாணமா? போய் முறை செய்யறதுக்கு. சக்தி மறைமுகமா ஒரு கொலை முயற்சி பண்ணிருக்கா. இந்த சமயத்துல நாம போய் அங்க விசாரிச்சா, அந்த குடும்பத்துல கலந்து பேசினா அது நல்லா இருக்குமா? சக்திக்கு நாமளும் சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி 4 பேர் நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. யார் என்ன நினைச்சாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, சக்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட பொண்ணு அவ. யாரோட சதி வேலைன்னு தெரியல, ஆனா கோர்ட்ல எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். அதெல்லாம் இருக்கட்டும், சக்திக்கு இப்படி ஆயிடுச்சான்னு அவ குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதும் சரி. அப்பா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குப்பா. சக்தி நமக்கு எதிரிதான். நீங்க அவளை பார்க்க போறது எனக்கு பிடிக்கல. ஆமாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சக்தி கிடையாது. அவ ஒரு சந்தர்ப்பவாதி. கோர்ட் தீர்ப்பு சொல்லட்டும், நீங்க ஏன் அவசரப்பட்டு எதுக்கு அபிப்பிராயம் சொல்றீங்க? இங்க பாருங்க, இப்ப நீங்க அங்க போக வேணாம். உங்க ஆறுதல் ஒண்ணு அவங்களுக்கு தேவையில்லை. மாமா என்ன மாமா இது? கண்டிப்பா நான் போய் பாக்குறேமா. கோர்ட்ல ஏறி நின்னு சக்தி நல்லவன்னு சத்தம் போட்டு சொல்ல போறேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. டேய் மதன், சக்திய நாம 2 பேரும் ஜெயில போய் பார்க்கணும்டா. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாண்டா, ஜெயில அவ கம்பி எண்ணிட்டு இருக்கிற கண்கொள்ளா காட்சிய நம்ம பார்க்கணும்டா. அப்படியா? பின்ன நம்ம 2 பேரையும் எவ்வளவு தலைகுனிய வச்சா. இப்ப அவளே தப்பு பண்ணிட்டு ஜெயில இருக்கான்னா, இப்பதான்டா அவ முன்னாடி நாம போய் நிக்கணும். அவ தலை குனியணும், அத நம்ம பார்க்கணும். அவ நம்மள பார்க்க முடியாம கூனி குறுகி அப்படியே குற்றவாளியா நிக்கணும். ஜெயிலுக்குள்ள வாடி வதங்கி சோகத்தோட இருக்கிற அவ முகத்தை நான் பார்த்து சிரிக்கணும்டா, சிரிக்கணும். டேய் மதன், நான் சிரிச்சு நிக்கிற கண்கொள்ளா காட்சியே, கம்பிக்கு வெளியே நிக்கிற காட்சியே, அவ என்ன பார்த்து தலை குனியணும்டா. அத நான் ரசிக்கணும்டா, ரசிக்கணும்டா. நீயும் நானும் சக்தியை போய் ஜெயில பாக்கிறதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ரெடி பண்ற. சீக்கிரம் 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 சீக்கிரம்டா. ஹலோ, வக்கீல் சாருங்களா?
அம்மாடி, உன்னை இதுவரைக்கும் சக்தின்னு நான் பாசத்தோட தான்மா கூப்பிட்டிருக்கேன். மத்தவங்க உன்னை புகழ்ந்து பேசும்போது நான் எவ்வளவு பூரிப்படைஞ்சிருக்கேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு மனசொடிஞ்சு பேச முடியாம உன் எதிரில நிக்கிறேன். சக்தி, எந்த இடத்துல கால் படக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ அந்த இடத்துல ஆண்டவன் உன்னை நிக்க வச்சுட்டானேம்மா. சக்தி, உன்னை இந்த சதிவலையில சிக்க வச்சவங்க என் கண்ணு முன்னால கிடைக்காமலா போயிருவாங்க? இல்ல நான் தான் கண்டுபிடிக்காம விட்டுருவேனா? அவங்கள கண்டுபிடிச்சு. மாமா, நீங்க எதுக்கும் அவசரமா ஆவேசம் படாதீங்க. நீ கழிச்ச கோட்டை நான் எப்ப தாண்டி இருக்கிற சக்தி? நீ சொல்லு சக்தி, எப்ப தாண்டி இருக்கிற? ஆனா இப்போ அது எனக்கு தாண்டனம் போல இருக்குது சக்தி. உன் நல்ல குளத்துக்கு கிடைச்சிருக்கிற பரிசை பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்குது சக்தி. நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்யணும்னு சொல்ற கர்ப்ப கிரகத்துல இருக்கிற சக்தி மாறினாலும் மாறுவாளே தவிர என்னைக்கும் என்னோட சக்தி மாறவே மாட்டேன். சக்தி, நீ இல்லாத அந்த வீட்டுல இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை சக்தி. நீ இல்லாத அந்த வீடு மூலஸ்தானம் இல்லாத கோவில் மாதிரி வெறும் ஜோடி கிடக்குது சக்தி. சட்டத்திட்டோன்னு ஒண்ணு இல்லாம இருந்திருந்தா உன்னை நான் வீட்டுக்கு போன அனுப்பிட்டு உனக்கு பதிலா இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். என் உடம்பு கட்டாந்தரையில துண்டு விரிச்சு படுத்த உடம்பு. ஆனா நீ இப்ப எனக்கு என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கண் கலக்குறீங்க? தைரியம் தான் வாழ்க்கையோட ஆதாரம். நான் நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க கண் கலக்க கூடாது மாமா. நான் எதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேனோ அதை மறந்துட்டேன். பெரிய மாமா எப்படி இருக்காரு? அப்பா என்ன அபாய கட்டத்தை தாண்டலன்னு டாக்டர் சொல்றாரு. மயக்க நிலைமையில இருந்து அப்பா கண் முழிச்சாதான் உண்மை தெரியும் நம்ம லாயரும் சொல்றாரு. எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காரா? இருந்தா அவர் எப்படி இருப்பாரு, எங்க இருப்பாருன்னு பல முறை சிந்திச்சு நான் வேதனைப்பட்டிருக்கிறேன் சக்தி. கடவுள் அருளால நீ என் அப்பாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்ன அந்த கடவுளே அப்பாவை என்கிட்ட இருந்து பறிச்சிட்டு வரோன்னு பயமா இருக்குது சக்தி. இல்ல சக்தி, என் அப்பா உங்ககிட்ட இருந்து என்னைய பிரிக்க நினைச்சார்ல, அதுக்கான தண்டனை இது. அந்த தண்டனை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கல சக்தி, அது உனக்கு கொடுத்துட்டாரு. மாமா, அவர் பாசம் நியாயமானது. அது அவர் மொரட்டுத்தனமா அடைய விரும்பினதா நானும் அவரோட கோபமா எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு மாமா. ஆனா நான் அவருக்கு அப்படி பதில் சொல்லிருக்க கூடாதுன்னு இப்ப எனக்கு தோணுது. அப்ப இருந்த என் மனநிலை, அவர் என்கிட்ட கேட்ட விதம், நான் உங்க மேல வச்சிருந்த அன்பு, நீங்க என் மேல காட்டிய வெகுளித்தனமான பாசம், எங்க அவரு என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு வரோன்ற ஒரு பயம், இதெல்லாம் தான் மாமா அவரை எதிர்த்து எனக்கு சவால் விட தோணுச்சு. சக்தி, நீ அவர்கிட்ட விட்ட சவால என்னால தப்பா நினைக்க முடியலம்மா. நான் கூட முதல்ல அவரை பழைய நிலைமையில இருந்த என் அக்கா புருஷனா நினைச்சிட்டேன். அந்த எண்ணத்துலதான் நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். அவரும் அவரோட தங்கச்சி பேச்ச கேட்டு நடந்துகிட்ட விதம்தான் அவரை தள்ளி நின்னு பார்க்க வச்சிருச்சு. இதத்தான் அவருக்கு எதிரியா இருந்தவங்க உண்மையில பக்காவா பழைய பிளான் பண்ணி உன்னை மாட்டி விட்டுட்டு இப்போ அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிட்டாங்கம்மா. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி காரியத்தை சாதிச்சிட்டோங்கிற நினைப்புல இருக்கிறவங்க நம்மளோட தான் நெருங்கி இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுதே தவிர அது யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல சக்தி. அம்மாடி, எதையும் போட்டு குழப்பிக்காதடா. நானும் பொண்ணுரங்கமோ உன்னை வெளியே கொண்டு வர எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒண்ணு, நீ வயித்துல குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கும் போது
உன்னை எப்படி எல்லாம் கவனிக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேனோ அதெல்லாம் முடியாது போல இருக்கு. அத நினைச்சாதாம்மா. அத்த, நீங்க கண்ட கனவு எல்லாம் பலிக்கும். நீங்க தான் என்ன கவனிச்சுக்க போறீங்க. உங்களை தவிர வேற யாரத்த என்ன கவனிச்சுக்க முடியும்? அத்த, என்னை பத்தி வீணா கவலைப்பட்டு உங்க உடம்ப பாழாக்கிக்காதீங்க. ஏற்கனவே ஒரு பெரிய கண்டத்துல இருந்து வெளில வந்திருக்கீங்க. உங்க உடம்பு ஜாகிரதை அத்த. மேடம், விசிட்டர்ஸ் டைம் முடிஞ்சிருச்சு, வாங்க. அம்மாடி, மாத்து துணி கொடுத்திருக்கேன், வாங்கிக்கம்மா. மதன், மதன், டேய் மதன். வாமா. டேய் என்னடா மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி சென்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்க? மாமியார் வீடுதான். என்ன பாக்க போற மன பொண்ணு ஜெயில்ல இருக்கா. இந்த நீ அடிச்சுக்கோ. போதும் போதும்டா போதும்டா. டேய் மதன், இங்க பாருடா, சக்திய ஜெயில போய் பார்க்க போறேன்னு நினைச்சு ராத்திரி பூரா தூக்கமே வரலடா. எப்படா விடியும் ஆயிடுச்சு எனக்கு. சரி, சக்திய ஜெயில பாக்குறதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னியே, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சுமா. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. சக்தி நமக்கு வேண்டியப்பட்டவ அப்படின்னு மனுல குறிப்பிடணும், அவ்வளவுதான். ஆமா, நீ என்னன்னு குறிப்பிட்ட? நான் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனோட அக்கா தான் சக்தின்னு எழுதுனேன். பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓ, சரி வா போலாம். அம்மா, சக்தியை ஜெயில பார்த்தா நான் என்னமா சொல்றது? நீ என்ன சொல்றதுன்னு கேக்குற, ஆனா எனக்கே என்ன சொல்றதுன்னு புரியலடா. நாம சக்தி முன்னாடி போய் நிப்போம், அவ கம்பி என்ற அழக பார்த்து ரசிப்போம். ஏதாவது அவ கேட்டாள்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவோம். அதுக்கு இல்லம்மா, சக்தியை பார்த்ததும் நான் அப்படியே பாவமா இறக்கப்பட்டு பேசுறதா, அப்படியே பரிதாபப்பட்டு பேசுறதா, இல்ல பாவப்பட்டு பேசுறதா, இல்ல அப்படியே கோவத்துல பேசுறதா, அப்படியே எரிச்சலா பேசுறதா. ஏன்னா அவளுக்கு தான் எனக்கு பிடிக்காது. அப்படியே என்ன அவகிட்ட எப்படி பேசுறதே எனக்கு புரியலம்மா. இப்ப எதுக்கு ஜெயில என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? டேய், அதெல்லாம் இப்ப எனக்கு எதுவுமே தோணலடா. இப்ப நாம 2 பேரும் போய் அவளை ஜெயில சந்திக்கிறோம். அவ நம்மள பார்த்ததும் உக்கி போய் நிக்கணும். அத பார்த்து நாம ரசிக்கணும். அவ்வளவுதான்டா. இது பாரு, நாம எதுவும் பேசாம இருந்தாலே போதும். ஏதாவது பேசணுமா? பேசாம சக்தி முகத்துல அப்படியே கரிய பூசுற மாதிரி சுப்ரியா மேட்ரஸ் என்னமா? டேய் என்னடா, அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாதா? இது பாரு, நீ என் கூட பேசாம வா. கார்ல போகும்போது ஏதாவது தோணும்டா. ஏண்டா, இதெல்லாம் எழுதி வச்சு பேசுற விஷயமா? அவ கூண்டுக்கு பின்னாடி நிக்கிற அழக பார்த்ததுமே அப்படியே வார்த்தைகள் தோணும்டா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுதோ அதை பேசிக்கலாம்டா. வா போலாம். சரிம்மா. நில்லுங்க. நாம பேசினது ஒட்டு கேட்டுட்ட போல இருக்கு. வா. ஏண்டி, ஒரு நல்ல விஷயத்துக்காக கிளம்பிட்டு இருக்கோம், நீ என்னடா அபசகன மாதிரி கூப்பிடுற? மச்சான், நீங்க 2 பேரும் சக்தி அக்கா தானே பார்க்க போறீங்க. நானும் உங்க கூட வரேன். என்னையும் கூட்டு போறீங்களா? நீ வரக்கூடாது. ஏன் அத்தை? சக்தி அக்காவை எனக்கு பார்க்கணும்னு தோணுது. நீ வேணாம் பூமிகா, நானும் அம்மாவும் பார்த்துட்டு வந்து உனக்கு அப்புறமா விவரம் சொல்றோம். சக்தியை பார்த்து பேசுறதுக்கு எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் அனுமதி வாங்கிருக்கேன். ஏன் மச்சான் என்ன மட்டும் விட்டுட்டு போறீங்க? எனக்கும் சேர்த்து அனுமதி வாங்கிருக்கலாம்ல. பூமிகா, நீ புள்ளதாச்சியா இருக்க. நீ வந்து கைதிய பார்த்தா உனக்கு பிறக்க போற குழந்தையும் குற்றவாளியா பிறந்துரும். ஆமா பூமிகா, அது மட்டும் இல்ல, சக்தி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே உனக்கு மயக்கம் வந்துருச்சுல. இதுக்கு மேல ஜெயில இருக்க சக்தி நீ பார்த்தா
உன்னால தாங்க முடியாது பூமிகா. அதிர்ச்சியில உன் வயித்துல இருக்க நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல, நான் சக்தி அக்காவை பார்க்க கூடாதுன்னு என்ன சமாதானம் பண்ற மாதிரி பேசுறீங்க. எனக்கு சக்தி அக்காவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது அவங்கதான். மச்சான், நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே, பூமிகா வந்து ஏன் என்ன பார்க்கலன்னு அவங்க கேட்டா தப்பா போயிடும்ல. சரி, நீ சொல்றது நியாயம்தான். ஆனா இப்ப வேண்டாம். முதல்ல நாங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அப்புறம் நீ போய் பார்க்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இல்ல இல்ல, உங்க கூட நானும் இப்ப வரேன். உனக்கு என்ன இப்போ? சக்தி ஜெயில நல்லா களி திங்கறத நீ பார்க்கணும். அதானே உன் ஆசை, அவ்வளவுதானே? சக்தி என்ன டக்குன்னு ஜெயில இருந்து வந்துருவா போறா? இல்ல அவங்க தான் வெளியில விட்டுருவாங்களா? எப்படியும் காலம் பூரா ஜெயில தான் கிடக்கணும். நீ எப்ப வேணாலும் 6 அமர பொறுமையா போய் சக்தி பார்க்கலாம். என்ன மச்சான் இப்படி எல்லாம் சொல்றீங்க? சக்தி அக்கா நிரபராதி. ஓ, நீ என்ன கோர்ட்ல ஜெயிச்சதுனால உன்ன மாதிரியே அவளும் ஜெயிச்சிருவான்னு ஒரு நப்பாசை, அப்படிதானே? அவ கொலகாரி. சொந்த மாமனாரியே துப்பாக்கியால சுட்டுட்டு கொலகாரிங்கிற பட்டத்தோட ஜெயில இருக்கா. அவ ஜென்மத்துக்கும் வரவே முடியாது. நீ பேசாம இரு. இல்ல மச்சான், சக்தி அக்கா கண்டிப்பா நிரபராதின்னு தான் தீர்ப்பு வரும். இது நான் கும்புற கன்னி தாய் மேல சத்தியமா சொல்றேன். தீர்ப்பு உங்களுக்கு நல்லதா தான் வரும். வரும்ல? அப்புறம் என்ன பூமிக்கா? சக்தி நல்லவன் சொல்லி வெளியே வருவாள். அப்ப மாலையெல்லாம் போய் போட்டு மரியாதையா போய் பாரு. என்ன, நாங்க இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்க சக்திய போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஐயோ மச்சான். அம்மா வா போலாம். வாடா மச்சான். ஏய், இங்க ஏறிடி. அத்தை. என்ன இந்த நாத்தனாருது? அம்மா வணக்கம்மா. என்னை பார்த்தா உனக்கு பேய தெரியுதா இல்ல பெசாசா தெரியுதா? ஏடி என்னை பார்த்து வான்னா? அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா. இனிமே உன்னை பார்த்து பயப்பட மாட்டேக்கா. ஏடி நீ எங்க அப்பனுக்கு பார்த்தா நான் உங்க அப்பனுக்கு பார்த்தனா? இல்ல நீ என் தங்கச்சியா? சொல்றே? இல்லக்கா, இனிமே அப்படி பண்ண மாட்டேக்கா. வாய் நாருதே, போய் தண்ணி கொண்டு வா போ. போ. ஏய் நில்லு. வெது வெதுப்பா சூடா கொண்டாரணும், சரியா? சரிங்கக்கா. ஏய் நீ ஏண்டி பைக்கு போய் உட்காந்துக்கிற? ஏடி பாக்குடுறே. அம்மாமா, நீங்க அந்த பக்கம் போகாதீங்கம்மா. அங்க ஒரு அடங்காப்பிடாரி ஒட்டி இருக்காம்மா. போற வரவங்களை எல்லாம் வம்பிழுக்கிறாம்மா. சக்தி, என்னம்மா இன்னைக்கு ஒரு ரிலேஷன்ல வந்து பாத்துட்டு போனாங்க போல இருக்கு. சுடுதண்ணியில வாய் கொப்பளிச்சாவே வாய் நாத்தம் பிச்சிட்டு போயிடுறா. ஏய் பா குடுறி குடுறியே. ஏ விமலா, இங்க வாடி. பாத்ரூம் போனோம், போய் தண்ணி எடுத்து. அக்கா நல்லா சூடா ஆவி பறக்க தண்ணி வைக்கட்டுமா? குட்டனா பாரு. சில்லுன்னு வைடினா சூடா வைக்கிறாளாம். சில்லுன்னு வைடி போடு. நீ ஏண்டி நிக்கிற? காலாம்படி. இவளுங்கிட்டலாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா சுடுதண்ணி மூஞ்சல ஊத்தி மூஞ்ச பொசிக்கிடுவாளுங்க. சரிம்மா. அம்மா அம்மா அந்த பக்கம் போகாதீங்கம்மா. அங்க ஒரு ராட்சசி இருக்கா. உங்களை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. எங்களை மாதிரி பொம்பளைங்களை எல்லாம் அவ கால அமைக்கூட சொல்லி அவமானப்படுத்துறாமா. நீங்க அந்த பக்கம் போகாதீங்கம்மா. ஏ கத்திரிக்கா, யார ஒருத்தி புதுசா வந்திருக்கலாம்ல, பெரிய இடத்துக்காரியா மாமனாரிய போட்டு தள்ளிட்டுல வந்திருக்காளா? அவகிட்ட என்னை பத்தி சொன்னீங்களாடி? ஏய் வர சொன்னு சொன்னீங்களா இல்லையா?
சொன்னம்மா. ஏய் எப்ப சொன்ன மோசமான பொம்பளைம்மா. இம்மிடியா வரலாம்ல ஏன் என்ன வரல அவ இல்லம்மா நாங்க அவ சொன்னம்மா. கூட யார் இருந்தா நீங்க யார் யார் போனீங்க